ஸ்லோகம் வரைக்கும் பகவான் தரும் உபமானம் மற்றும் உபமேயம் இரண்டை பற்றியும் ரொம்ப அருமையாக நமக்கு விளக்கி சொன்னாங்க. பிரம்மானந்தத்தை பெற்ற ஒரு ஞானி இருக்கக்கூடிய மன நிறைவு எவ்வளவு பெரியது அதை கம்பேர் பண்ணக்குள்ள கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள்னால நம்ம பெறக்கூடிய ஆனந்தம் ரொம்ப மிக சொற்பம்ங்கிறத ரொம்ப அருமையாக நமக்கு ஓமேயம் ஓமாவும் இதெல்லாம் வச்சு நமக்கு விளக்கமாக நமக்கு எடுத்து சொன்னாங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக ஆத்மாவின் தன்மையை குறித்து பகவான் இங்கே ஸ்லோகம் 25 என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கறதுக்காக ஆச்சாரியா கற்பகம் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவை எல்லாம் நல்லா வணங்கிட்டு, இங்கே இருக்கிறது குரு பிரம்மம், குரு தான் விஷ்ணு, எங்குமே வியாபிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் மகேஸ்வரன் பிரம்மம். அதை தான் காட்டி கொடுத்த நம்மளும் அதே தான். அந்த ஞானம் என்னைக்கு நிலச்சிருக்கணும்னு குருவை வணங்கிட்டு, எல்லாம் நல்லா புரியணும்னு குருவை வணங்கிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இதில் பகவான் கிருஷ்ணர் எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, எதுக்குமே என்ன செய்யக்கூடாது, துக்கப்படக்கூடாது, கவலையே படக்கூடாது. நம்ம எப்போதுமே ஆனந்தம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த ஃபுல் பகவத்கீதை எல்லாமுமே. அதில் ஒரு ஸ்லோகத்தை தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இதை இப்போ நம்ம தெரிஞ்சதுல இருந்து நம்ம எப்போவுமே துக்கப்படணும்னு அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதையுமே நினைக்கவே முடியாத அளவுக்கு அதை தாண்டின நாம அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். இது கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே நம்ம குருவை கண்ணு முன்னாடி நிற்க வச்சு குரு சொல்றதாவே நீங்க நினைச்சு அந்த அர்த்தத்தை அப்படியே நம்ம உள்வாங்கி அதுபடிதான் இனிமே நம்ம நினைக்கணும்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். சரி, இப்போ இது 2வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகத்துல அவ்யக்தோ அயம் அசிந்தியோ அயம் அவிகார்யோ அயம் உச்யதே தஸ்மாத் ஏவம் விதித்வ ஏனம் ந அனுசோசித்தும் அர்ஹசி. இப்ப நம்ம பிரிச்சு பார்த்தோம்ல, இது பார்க்கும் போதே நமக்கு அது உண்டான மீனிங் புரியும். முதல்ல அவ்யக்தோ அப்படின்னு கொடுத்துருக்கு. வியக்தம் அப்படின்னா வெளிப்படுறது. எதெல்லாம் நமக்கு வெளிப்படும்? பிரபஞ்சம். அது எதனால ஆக்கப்பட்டிருக்கு? பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ வியக்தம், எதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்குறோமோ, எதெல்லாம் நமக்கு வெளிப்படுதோ அது பஞ்சீகரணம் செய்யப்பட்டு பஞ்சபூதங்களா எல்லாமே வெளிப்பட்டதை நம்ம என்ன செய்யலாம்? என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு மரம் இருக்குது, அதுல கீழே குப்பையெல்லாம் விழுந்திருக்கு, நம்ம அதை பார்க்குறோம், வெளிப்பட்டுடுச்சு. அது நமக்கு தேவையில்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கூட்டி எரிச்சிடலாம். அக்னி அதை என்ன செஞ்சிருது? சாம்பலாக்கிருது. அதே மாதிரி துணி காய போடுறோம், காற்று அடிக்குது அப்படின்னா அதை என்ன செஞ்சிருது? உலர்ந்துது. ஸோ எதெல்லாம் வெளிப்படுதோ அதை நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம், அதை அழிச்சுக்கலாம். இல்லை எனக்கு துணி வேண்டாம், கிழிஞ்சிடுச்சு, அதை வைக்க முடியாதனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எரிச்சு சாம்பலாக்கிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு சேர் இருக்கு, அது நமக்கு தேவையில்லைன்னா அதை க்ரஷ் பண்ணி வெளியே எடைக்கி எதுனாலும் என்ன செஞ்சிடலாம்? அழிச்சு மாத்திரலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் லைனே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அவ்யக்தோ அயம். அயம்னா இது அவ்யக்தம், என்னது? வெளிப்படாதது. அப்போ பஞ்சபூதங்களுக்கெல்லாம் ஆதாரமா முன்னாடி இருக்குது. அப்ப அதை நம்ம எரிக்க முடியுமா? இல்ல சரி கொஞ்சம் நினைச்சிட்டு காய வச்சுட்டு பிறகு எடுத்துக்கலாம்னா முடியுமா? இல்ல எனக்கு இது வேண்டவே வேண்டாம், எனக்கு பிடிக்கல, நான் வேற எதுவும் வாங்க போறேன்னு உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. அப்போ இது அவ்யக்தோ, வெளியே வரல. அதுக்கு எல்லாம் சூட்சத்துக்கும் இனி என்ன சூட்சமும் கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கெல்லாம் தாண்டி சூட்சமத்துக்கும் சூட்சமமா இருக்கக்கூடியது அவ்யக்தோ அயம். இது அப்படிப்பட்டதா இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் ஓகேவா? அடுத்தது பாருங்க, அச்சிந்தியோ அயம். சிந்தனைன்னா என்னது? நினைக்கிறது, சிந்திக்கிறது. அயம் இது அச்சிந்தியோ அப்படின்னு என்ன அர்த்தம்? சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. சரி, வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம உடைச்சி ஏதோ ஒண்ணு காயப்படுத்தலான்னு பார்த்தா அது வெளி வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி, இவனை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலன்னா நம்ம ஒண்ணு செய்யலாம். வீட்டுக்காரங்க கிட்டலாம் வெளியில திட்ட முடியலன்னு என்ன செய்யலாம்? மனசுக்குள்ளே திட்டிக்கலாம். சரி, ஏதோ ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோனோ அவங்க நம்மளை திருப்பி ரிப்பீட் பண்ண முடியலனாலும் மனசுக்குள்ள என்ன செய்வாங்க?
வருத்தப்படுவாங்க, இவன் இப்படி சொல்லிட்டானே இல்ல இப்படி நடந்துடுச்சேன்னு. வெளிப்படுத்த முடியாட்டினாலும் மனசுனால வருத்தப்பட்டுக்கலாம். ஒருவேளை அப்போ இது மனசுனால ஒருவேளை சிந்திக்க கூடியதா இருக்குமா, இல்ல மனசுனால நம்ம கஷ்டப்படுத்தக்கூடியதா இருக்குமான்னு பார்த்தா மனதினாலுமே சிந்திக்க முடியாதுதான். சிந்துனா சிந்தனை, அச்சிந்தியம்னு என்னது, நினைக்கவே முடியாதான். அச்சிந்தியோ அயம், அயம்னா இந்த தானே, இது எப்படிப்பட்டதா இருக்குது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல அவ்யக்தோ அயம்னா வெளியவே வரல, அச்சிந்தியோ அயம்னா சிந்தனைக்கே பண்ணவே முடியாது, அது மனசும் கிடையாது, பஞ்சபூதலான ஸ்தூலமும் கிடையாது, சூட்சமமா இருக்கக்கூடிய மனசும் கிடையாது. ஒருவேளை நமக்கு தெரியாததா கூட இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சோம்னா அந்த மனசும் கிடையவே கிடையாது. அடுத்து ரெண்டாவது அவிகாரியோ அயம். விகாரம் அப்படின்னா ஒரு காரியத்தை இன்னொன்னா மாத்தலாம். இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இட்லியாவோ பூரியாவோ நம்ம பாக்குறோமா, இல்லை, அது எதா நமக்கு விகாரம் ஆயிடுச்சு, உடலா செல்லா நம்ம வளர்ந்துட்டே வரும், அதுதான் விகாரம். அவிகாரியம் அப்படின்னா விகாரமே அடையாது. அப்பனா அதை என்ன செய்ய முடியாது, எதையுமே பண்ண முடியாது. ஒன்னை இன்னொன்னா உருக்கி வாக்கலான்னு பார்த்தா முடியாது. இல்ல எனக்கு இப்ப நம்ம பிளாஸ்டிக்லாம் கொடுத்தோம்னா உருக்கி வாத்து வேற ஒன்னா மாத்திடுறாங்கல்ல, அந்த மாதிரி விகாரம் அடையப்படுமான்னு பார்த்தா அதுக்கும் முடியாது. அவிகாரியம், எதையுமே அதை என்ன செய்ய முடியாது, உருக்கி மாத்த முடியவே முடியாது. முதல்ல அது வெளி வரவே இல்லை. ஒருவேளை வெளிவராத மனசான்னு பார்த்தா சூட்சமும் இல்லையா, ஒருவேளை அது நம்ம நினைச்சோம்னா அதுவும் கிடையாது. விகாரம், ஒன்ன இன்னொன்னா மாத்தி உருக்க முடியுமான்னு பார்த்தா அதுவும் முடியாது. அவிகாரியம் அயம், இந்தது விகாரமே பண்ண முடியாதது. உச்சியதே அப்படின்னா சொல்லப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் தான் சொல்றாரு, எல்லாமே இருக்கிறதாவது தான். இப்ப நம்ம குரு நம்ம கிட்ட சொல்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஸோ இந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்யக்தமா இருக்குது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்குது, விகாரமே பண்ண முடியாத நிர்விகாரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது பாருங்க, தஸ்மாத் ஏவம். தஸ்மாத் ஏவம், இதனாலதான்டா சொல்றேன் விதித்வா ஏனம். என்ன அறிஞ்சுக்கணுமா நம்ம, இவ்வளோ பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது, ந அனுசோஷித்தும் அர்ஹசி. அனுசோதிசம்னா என்னது, நம்ம இதனால நமக்கு பிரச்சனை வருது, இதனால எனக்கு பயம் இருக்குது, இவன் என்னைய மனசால பாதிக்கப்பட்டுருவானா, இல்லை இவன் என்னை ஒரு வார்த்தை சொல்லிடுவானா, இப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு அருகதையே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அப்ப எப்படிப்பட்டவங்களா நம்ம நிர்வகிச்சுக்கணும், ஆத்மாவா, பிரம்மன் தான் நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், என்ன விகாரமே படுத்த முடியாது. நீங்க யாராச்சும் ஒரு சொல்லிட்டீங்கன்னா என்னைய சொல்றதா அர்த்தமாகுமா, இந்த உடம்பு இந்த பேச்சு இதை பேசியிருக்கு, மேபி தப்பா கூட இருக்கலாம், இல்ல புடிச்சிருக்கலாம். நீங்க பெருமைப்பட்டாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அது இந்த வெறும் தோற்றத்துக்கு மட்டும் தானே. இந்த தோற்றத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஆனால் வெளி வரவே இல்லை, அதை ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. அதனால நீ சின்ன சின்ன விஷயத்துக்கும் கவலைப்படாத, கடன் இருக்குன்னு கவலைப்படாத, ஸ்கூல்ல படிப்பு ஏறலன்னு கவலைப்படாத, அடுத்தவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு நான் இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு நடக்கலன்னு கவலைப்படாத. இது எல்லாம் யாருக்கு தேவை, இந்த தோற்றத்துக்கு தேவை. அந்த தோற்றம் செய்யதான் செய்யும். இன்னைக்கு காலில் அடிபட்டிருக்கு, நான் பிரம்மன்ட்டு அழாம இருக்க முடியுமா, இல்ல ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடும்போது நம்ம கஷ்டம் வராம இருக்குமா, இல்ல பேரண்ட்ஸோ இல்ல வெளியாட்கள் நீங்களே ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, கஷ்டப்படாம நான் இருப்பேனா, கஷ்டப்படதான் செய்வேன். ஆனா நான் கஷ்டப்படல, இந்த மனசு இந்த தோற்றம் விகாரத்துக்கு இருக்கு, வெளி வந்திருக்கு, அது கஷ்டப்படதான் செய்யும். அப்ப நான் என்ன நினைச்சுக்கிறோம், சரி எனக்கு இப்போ கஷ்டம் இருக்குங்கிற அறிவு எனக்கு இருக்கு, அந்த அறிவு தான் நான் அப்படி நினைக்கிறதுனால என்ன பிரயோஜனம். இப்போ எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்றேன், டெய்லி பிரார்த்தனை பண்றேன், எல்லாம் பண்றேன், எல்லாம் நோய் தீரணும், செல்வம் சேரணும், இருக்கிறதுல பெஸ்ட் லைஃப் கிடைக்கணும்னு வேண்டேன். ஆனா அதுக்கு இன்னும் பிராரப்தம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்படி தெரிஞ்சதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும், நிம்மதி இருக்கும். எப்படின்னா அதுக்காண்டி இந்த துன்பம் போகுமான்னு கேட்டா கண்டிப்பா போகவே போகாது, அது கன்ஃபார்மா இருக்கதான் செய்யும். ஆனா ஒரே ஒரு அறிவு இருக்கும், என்கிட்ட துன்பம் இருக்கு அப்படிங்கிறது என்கிட்ட தானே இருக்கு, அது நான் இல்லை இல்லை, அப்போ ஏன் நான் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாங்க. இது குரு சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டமும் சரி எந்த இன்பமும் சரி என்ன வந்தாலும் அதை அறியக்கூடிய அறிவு தான் நான், அது என் தோற்றத்துல வெளிப்பட்டது நான் அல்ல அப்படிங்கிற அறிவோட நம்ம இருக்கணும். இப்போ ஒரு வாட்டி அதை பார்த்துடலாமா.
அவ்யக்தோ அயம் அவ்யக்தோ அயம் அச்சிந்தியோ அயம் அச்சிந்தியோ அயம் அபிகாரியோ அயம் அபிகாரியோ அயம் உச்சியதே. என்னது வெளிப்படல, சிந்தனையே வரக்கூடியது, சூட்சமும் கிடையாது, எந்த விகாரமும் இல்ல. அபிகாரியம், காரியம்னா காரண காரியம் பெயரும், அது இல்ல. விகாரம் ஒண்ணு இன்னொன்னா மாற்றப்படக்கூடியது, அந்த மாதிரியும் இல்ல என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதனால தாண்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தஸ்மாத், எனவே இதனால தாண்டா சொல்றேன். எதுக்கு? அனுசோசித்தும் அர்ஹசி, நீ ஒரு நிமிஷம் கூட துன்பப்படுறதுக்கு அருகதையே இல்லடா. அந்த துன்பமும் மாறதான் போகுது, எல்லாமே இன்பமும் வந்தாலும் மாறதான் போகுது. அப்புறம் ஏன்டா நீ பயப்படுறன்னு சொல்றாங்க. இப்ப குரு நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்கல்ல, இனிமே இப்ப அடுத்த செகண்ட் கூட பிரச்சனை இருக்கதான் செய்யும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? அது இருக்கதான் செய்யும். உடனே நம்ம எல்லாம் படிச்சதுனால இவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு இல்லை, அதை விட 100 மடங்கு இருக்கதான் செய்யும். ஆனா அதை நினைக்கிறதுக்கு நான் என்ன செய்யல, அது அருகதையே இல்லை. என்னைய சந்தோஷப்படுத்துறதுக்கு, என்னைய திருப்திப்படுத்துறதுக்கு எதுவுமே அருகதையே இல்லை. ஏன்னா எல்லா அருகதையும் யார்கிட்ட இருக்கு? என்கிட்டயே எல்லாமே இருக்கும்போது இன்னொருத்தவங்க நம்ம நிறைவு பண்ண முடியுமா? முடியாது. அதனால இன்னையில இருந்து யாரும் துன்பப்படக்கூடாது, இன்பமும் படக்கூடாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தூய அறிவுன்னு நினைச்சுக்கணும். ஓகேவா? நன்றி.